2019 நம்மள ஆட்டி படிச்சுக்கிட்டு இருந்த கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா அகெயின் வந்திருக்கு. இது நம்மளுடைய இந்தியாவை மட்டும் ஆட்டி படிக்கல. ஓவரால் கண்ட்ரியும் பார்த்தீங்கன்னா அதோட கண்ட்ரோலில் வச்சுருந்தது இந்த ஒரு கொரோனா வைரஸ். இது பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா சைனா. இது வரைக்கும் அந்த ஒரு வைரஸ்க்கு பார்த்தீங்கன்னா மருந்தே கண்டுபிடிக்கலன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான இன்ஜெக்ஷனை போட்டு பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வராங்க. ஆனால் கன்ஃபார்மாக இந்த கொரோனாக்காக பார்த்தீங்கன்னா இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கல தான் சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி, கேரளாவும் சரி, மகாராஷ்டிராவும் சரி, நம்ம இந்தியாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பார்த்தா இந்த கொரோனா வைரஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸாக்டாக 2019 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ்னு ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா சீனா பரப்பி விட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஆட்டி படைச்சிதுன்னு தான் சொல்லணும். அதனால் பல உயிர்கள் பார்த்தீங்கன்னா போச்சுன்னு தான் சொல்லணும். பல ஊரடங்கு போட்டாங்க, 144 லாக்டவுன் போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பல உயிர்களும் போச்சு. நிறைய பேர் ஆஸ்பத்திரியிலே அனுமதிக்கப்பட்டாங்க. ஸோ நிறைய ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு தான் வந்தாங்கன்னு சொல்லணும். அப்போவே அந்த நிலைமைனா இப்போ எந்த நிலைமையில் இருக்கும்? அகெயின் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் ரிட்டன் வந்திருக்கு நம்மளுடைய இந்தியாவில் பர்டிகுலர் பிளேஸான கேரளாவில் பல இடங்களில் வந்துருக்குது. மகாராஷ்டிரா, நம்மளுடைய தமிழகத்தில் கூட பார்த்தீங்கன்னா 66 பேருக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்திருக்கதான் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ அதில் நான் உங்களுக்காக சொல்கிறேன், மறக்காமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் வந்திருக்கதாகவும் சொல்லப்படுது. ஸோ அதனால் டாக்டர் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, முகக்கவசம் அணிஞ்சிக்கிட்டு இருங்க எனி டைமும் பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கொரோனா வைரஸ் ஸ்டார்டிங் May 1 பார்த்தீங்கன்னா ஆரம்பித்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 182 பேருக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்திருக்கு. இந்த வைரஸை இப்போ வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அந்த மாநில முதலமைச்சர் அவர்கள் அவங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. டாக்டரும் பார்த்தீங்கன்னா நிறைய போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2019 லாக்டவுன்லாம் நடந்தது. அதில் டாக்டர்லாம் எவ்வளோ போராடி இருப்பாங்கன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். உணவுப் பொருட்கள் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தது அந்த ஒரு லாக்டவுனில். இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆரம்பித்தாக்கா பல பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நேரிடுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. பொருளாதாரம் ரொம்பவும் டேமேஜ் ஆகும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் இன்றைக்கி ஒரு கேம்ப் நடந்தது. அதாவது பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேம்ப் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அவங்க தான் வீணா ஜார்ஜ். இவங்க பார்த்தீங்கன்னா முகக்கவசத்தோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேம்பில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பார்த்தா சில பல அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஏன் முகக்கவசம் அணியணும், அது எல்லாத்தையும் பல விஷயங்களை பார்த்தா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்களுடைய மக்களுக்காக. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பண்ண சொல்ல இந்த ஒரு பர்டிகுலர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 57 பேருக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் இருந்திருக்கதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கோட்டயம் இந்த ஒரு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 57 பேருக்கு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா ஏர்ணகுளத்தில் பார்த்தீங்கன்னா 34 பேருக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ திருவனந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா 30 பேருக்கு பார்த்தீங்கன்னா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். ஸோ அவங்களுக்கு பார்த்தா சிகிச்சை அளிச்சுக்கிட்டு வராங்க தான் சொல்லப்படுது. இங்கே மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. சிங்கப்பூர், ஹாங்காங் இந்த மாதிரி தென்கிழக்கு ஆசிய நாடுகள் அந்த ஒரு பகுதியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் அதிகரித்து வரதா பார்த்தா நியூஸ் அப்டேட் கிடைச்சிக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். இது என்ன வைரஸ்னு இன்னுமே கன்ஃபார்ம் பண்ணலன்னு தான் சொல்லணும். கூட வேறு பல வைரஸ்கள் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒமிக்ரான் துணை வைரஸான JN.LF7N நம்பர் 818 இந்த மாதிரி பல வைரஸ் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஒரு வைரஸ்க்கு நம்மளால் கட்டுப்படுத்த முடியல, கண்ட்ரோலாக இருக்க முடியல. இந்த மாதிரி பல வைரஸ்கள் வந்தாக்கா நம்ம எப்படி கண்ட்ரோலாக இருக்க போகிறோன்னு ஒன்றுமே புரியல. நம்மளுடைய தமிழகத்தில் இன்னும் பரவ ஆரம்பிச்சிருச்சுன்னா நம்மளாம் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வைரஸ் வர்றதுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா போன வாட்டி சொன்ன மாதிரி தான் அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான். சளி, தொண்டை வலி, இருமல், மூச்சு திணறல் இந்த மாதிரி பல அறிகுறிகள் பார்த்தா ஏற்பட்டால் அவங்க கட்டாயமாக பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு மாஸ்கோடு அணியணும். சானிடைசர் பல தடவை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. தனியாக இருக்கிறத இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்தா தனியாகவே இருங்க. ஸோ அலோனாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா தொட்டா பரவற வைரஸ் மாதிரி தான் இதுவும். ஸோ டேரெக்டாக பார்த்தா இன்னொருத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் அலோனாக இருங்க. அது ரொம்பவும் முக்கியமான விஷயம் நான் நினைக்கிறேன். மோஸ்ட்டாக இந்த ஒரு வைரஸ் யாரை அட்டாக் பண்ணுதுன்னா அதே தான் போன வாட்டி சொன்ன மாதிரி தான். அதாவது என்னென்னா கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், சின்ன குழந்தைகள், 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வைரஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக் ஈஸியாக பண்ணுதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இனிமேல் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் பார்த்தீங்கன்னா கோவிட் செக்கப் இருந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. ஸோ நம்மளுடைய தமிழகத்தில் கூட வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குதாகவும் சொல்லப்படுது. ஸோ நம்மளுடைய தமிழகத்தில் எந்தெந்த பகுதியெல்லாம் வரலாம் நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்காக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறைய அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும். சந்திர டெக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் சந்திக்கலாம்.